சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகளுக்கு இடையிலான 46வது லீக் போட்டி எம்ஏ சிதம்பரம் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற ஹைதராபாத் கேப்டன் பேட் கமின்ஸ் பவுலிங்கை தேர்வு செய்திருக்க நிலையில் அதன்படி சிஎஸ்கே முதலில் பேட்டிங் செய்து 20 ஓவர்களில் 3 விக்கெட்களை இழந்து 212 ரன்களையுமே குவித்திருக்காங்க. அதற்கு பின்பு பாத்தீங்கன்னா கடின இலக்கை துருத்திய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் அதிரடியாக தொடங்கிய டிராவிஸ் ஹெட் 13 ரன்களில் ஆட்டமிழக்க அன்மோல் பிரீத் சிங் கோல்டன் டக் முறையில் ஆட்டமிழந்திருக்காரு. இவரை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா 15, நிதிஷ் ரெட்டி 15, எய்டன் மார்க்கர் 32, ஹென்ரி கிளாசன் 20, அப்துல் சமாத் 19, பேட் கமின்ஸ் 5, ஷாபஸ் அகமது 7 என்ற வரிசையாக சொற்ப ரன்களிலுமே ஆட்டமிழந்திருக்காங்க. இறுதியாக பாத்தீங்கன்னா 18.5 ஓவர்களில் அனைத்து விக்கெட்களையும் இழந்து 134 ரன்கள் மட்டுமே எடுத்து 78 ரன்கள் வித்தியாசத்திலுமே தோல்வியடைந்துள்ளது. இந்த போட்டியில் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் வெற்றி பெற்றதன் மூலமாக ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றில் முதல் வீரராக தோனி அவர்கள் தன்னுடைய 150வது ஐபிஎல் வெற்றியை பெற்றிருக்காரு. இதுவரையில தோனி அவர்கள் விளையாடிய 259 ஐபிஎல் போட்டிகளில் 5178 ரன்கள் எடுத்துள்ளார். இதில் 24 அரை சதங்களுமே அடங்கும். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் பவுலிங்கை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே 4 விக்கெட்டும், மதிஷா பத்ரினா, முஸ்தபிசர் ரஹ்மான் 2 விக்கெட்டும், ஷர்துல் தக்கூர் மற்றும் ரவீந்திர ஜடேஜா தலா 1 விக்கெட்டையுமே கைப்பற்றியிருக்காங்க. இந்த போட்டியிலே சிஎஸ்கே வெற்றி பெற்றதன் மூலமாக புள்ளிப்பட்டியலில் 6வது இடத்திலிருந்து தற்பொழுது 3வது இடத்திற்குமே முன்னேறியிருக்காங்க. சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.